இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முன் நான் 2-3 விளக்கங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, இது என் பெயரில் வெளியிடுற அறிக்கையை தவிர இதுக்கு பல வகையில் பலர் வழிகாட்டியாக, உதவியாக, துணையாக இருந்தார்கள். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டின பாதையில் வந்த அறிக்கை இது. அவரும் அவருடைய செயலர்களும் முதன்மை செயலர் அவர்களும் பல நல்ல கருத்துக்களை சொல்லி, பல திருத்தங்களை சொல்லி அதை உள்ளடக்கி இருக்கிற அறிக்கை. இரண்டாவது, துறை செயலர் திரு கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் துணை செயலர்கள், இணை செயலர்கள், சிறப்பு செயலர் எல்லாம் இதில் பல நாட்கள் பல வகையில் முயற்சி எடுத்து உழைத்து இந்த தகவலாம் தீட்டி கொண்டு வருவது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு பணி. இதை நாங்கள் வெளியிடும் முன் பல மாநிலங்களுடைய அறிக்கைகளை ஆய்வு செய்தோம். ஆந்திரா, பஞ்சாப் போல. அது இல்லாமல் 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கம் அன்றைய நிதியமைச்சர் திரு பொன்னையன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை ஆய்வு செய்தோம். அந்த அறிக்கைகளுக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அறிக்கை 2 வகையில் கொஞ்சம் மாற்றமானது. ஒன்று, மேக்ரோ எக்கனாமிக், அதாவது எல்லா தகவலும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெளியிடுற அறிக்கை. இது கொஞ்சம் கூடுதல் விவரம் உள்ள அறிக்கை. இரண்டாவது, அந்த ஒவ்வொரு நிறுவனம், ஒவ்வொரு என்டிட்டி, ஒரு வாரியம், ஒரு போர்டு அளவில் அந்த அளவுக்கு தகவல் இல்லை. பஞ்சாப் மாநிலத்தையோ ஆந்திராவையோ பார்த்தா அங்கே ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு வாரியத்தையும் பார்த்துட்டாங்க. அதுக்கு 2 முக்கிய காரணம். ஒன்று, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் 1.5 மாதம் 2 மாதம் கொரோனா அந்த 2வது அலையை தடுக்கிறதுலேயே பணி போய்விட்டது. இரண்டாவது, நிறைய தவறு இருக்கிறதுனால நாங்கள் காமிக்கிறது உங்களுக்கு அந்த எவ்வளோ அதிகம் அப்படின்னு காமிக்கிறது. அதையெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக கிரானுலராக ஆய்வு செய்யணும்னா இன்னும் நேரம் ஆகும். ஆனால் அந்த நேரம் இல்லாததனால் மாநில நிதிநிலை மற்றும் வரவு செலவு திட்டம் திருத்தப்பட்டதை மக்களிடம் சட்டமன்றத்தில் முன்வைக்கணும் என்ற நேரத்துக்குள் இதை வெளியிடணும் என்ற காரணத்தினால், கட்டாயத்தினால் இது கொஞ்சம் மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் நின்றுது. அதை பற்றி நீங்கள் அப்புறமா கேள்வி கேளுங்க, நான் சொல்லுவேன். கடைசியாக சொல்கிறது, சில அறிக்கைகளில் நிதியமைச்சர் பெயர் இருக்கும், சிலதில் இருக்காது. திரு பொன்னையன் வெளியிட்டதில் அவர் பெயர் இருக்கு, ஆந்திராவில் இல்லை. இதில் என் பேர் இருக்கிறதுக்கு காரணம், எதுவும் தவறு என்றால் அதுக்கு பொறுப்பு நான், இல்லை எதுவும் சரியில்லை என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும். இது சிறப்பாக வந்திருக்கிறதுக்கு எத்தனையோ பேருடைய பங்கு இருக்கு என்றதை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒன்றா ஸ்லைட் போவோம். உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் தெரிய வரும் என்று நினைக்கிறேன். பாக்கி யாருக்கெல்லாம் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கோ அந்த வெப்சைட் இது முடிஞ்ச உடனே வெப்சைட்லையும் ரிலீஸ் பண்ணிடுவோம். அது இல்லாமல் பிரிண்டட் காப்பி நீங்கள் வெளியே போகிற நேரத்தில் வாங்கிக்கலாம். முதல் எதற்காக வெளியிடுறோம் அதிலும் இதில் இன்னொன்று சொல்லியிருந்தேன். இங்கே பல மாநிலங்களிலிருந்தும் தேசிய அளவிலும் ஊடகங்கள் வந்திருக்கிறதுனால் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஆங்கிலேயத்தில் இருக்கு. அது நம்ம பிரசுக்கும் ஓரளவுக்கு படிக்க தெரியும். நம்ம இரட்டை மொழி மாநிலம் என்பதனால், கொள்கை மாநிலம், பேசுறது நான் தமிழில் பேசுகிறேன். எதுவும் விளக்கம் தேவைன்னா இந்த அறிக்கையை வெளியிடுறது முக்கியமாக 4 காரணத்துக்காக. முதல், எங்களுடைய தத்துவத்தையும் எங்களுடைய குணத்தையும் தெரிவிக்கிறதுக்காக. எதிர்கட்சியாக இருந்தபோது கேட்டதை ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெளியிடாமல், ஒழித்து மறைத்து வைக்காமல் எந்த தகவலை நாங்களே கேட்டோமோ அந்த தகவலை நாங்களே வெளியிடுறது எங்களுடைய அடையாளமாக இருக்கணும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் செய்கிறோம். இரண்டாவது, தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற ஒரு கடமை இது. அந்த கடமையை நிறைவேற்றுகிறார். இது எதுக்காக செய்கிறோம்? முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார், வெளிப்படை தன்மையுடைய அரசாங்கம்.
மக்களிடம் தகவலை கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய இன்புட் எல்லாம் வாங்கி, குறிப்பாக நிபுணர்கள், சிறப்பு திட்டம் வைத்திருக்கிறவர்கள், இல்லை அனுபவம் வைத்திருக்கிறவர்கள், அவங்க எல்லாம் கூடுதலாக இணைந்து அவங்களிடம் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்டீஸ், நிபுணத்தை உள்வாங்கி செயல்படுவது இந்த அரசாங்கத்துடைய அடையாளம். முதலமைச்சர் சொன்ன பாதையில் நாங்கள் நடக்கிறோம் என்பதனால் அதை நாங்கள் இங்கே செய்கிறோம். பொதுவாக எல்லாத்துக்கும் சூழ்நிலை என்ன, முறைகேடு என்ன, எல்லை என்ன, வாரம் என்ன என்று தெரிந்த பிறகு ஒன்றாக இதை திருத்த முடியும் என்ற காரணத்துக்காக இந்த அறிக்கையை வெளியிடும். இதில் முக்கியமான 3 செக்ஷன் இருக்கு. ஒன்றில் முதல் நம்மளுடைய கடன் நிலை என்ன, நம்மளுடைய வருமானம் எப்படி மாறி இருக்கு பல ஆண்டுகளாக, நம்மளுடைய செலவினம் எப்படி மாறி இருக்கு, அது இல்லாமல் முக்கியமான பொது நிறுவனங்கள், தமிழ்நாடு இபி, போக்குவரத்து கழகங்கள், ஒரு அளவுக்கு வாட், மெட்ரோ வாட்டர், இதெல்லாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு மக்களிடம் தெரிவிக்கிறது. இரண்டாவது, இதனாலையும் இதற்கு உட்படாத வெளி காரணங்களுக்காகவும் நாட்டுடைய வளர்ச்சி, வேலை வாய்ப்பின்மை, இல்லை தலா வருமானம் எப்படி மாறி இருக்கு. மூன்றாவது, இதனால் முழுமையாக என்ன நம்ம எடுத்துக்கொள்ளலாம், பாடமாக என்ன தகவல் ஃபைனல் லெசனாக எடுத்துக்கொள்ளலாம், இதை எந்த வகையில் திருத்தணும், இதை எப்படி கையாள போகிறோம், அது ஒரு அறிமுகம் தான் இங்கே பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வெள்ளிக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறோம். முழுமையாக அதில் திட்டத்தை அறிவிப்போம். எந்த ஒரு மாநிலமும் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது அடிப்படை பிரச்சனை வருமானம் வரவில்லை. வருமானம் இல்லாத அரசாங்கம் உறுதியாக செலவினத்தை அந்த அளவுக்கு குறைக்க முடியாது. ஜனநாயக நாட்டில் எல்லா அரசாங்கங்களும் அந்த இதுக்கு இறக்க முடியுமா? எலக்ட்ரானிக் இல்லை பட்டன் இருக்குங்க, ஏதாவது பட்டன் வச்சு இது இருக்கிறதுலேயே முக்கிய பிரச்சனை, முக்கிய காரணம் நம்ம சூழ்நிலைக்கு வருமானம் மிகவும் சரிந்து இருக்கிறது. இதை பல முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதற்கு மேல் இந்திய ரிசர்வ் வங்கி இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு. 15வது ஒன்றிய நிதிக்குழு இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு. ஆண்டுதோறும் வர்ற தணிக்கை அறிக்கையில் சிஏஜி ரிப்போர்ட் ஒவ்வொரு வருடம் வரும்போதும் 50,000, 60,000, 70,000 கோடி 14வது நிதிக்குழு எந்த அடிப்படையில் நம்மளுக்கு நிதி ஒதுக்கினார்களோ, அதாவது ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ், ஒன்றிய அரசாங்கத்தால் கூட்டப்படுகிற வரியில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அடிப்படையில் பங்கு பிரிக்கப்பட்டதோ அந்த எதிர்பார்ப்புக்கும் நடந்த சூழ்நிலைக்கும் ஆண்டுதோறும் 55,000 75,000 கோடி, அதாவது பணத்தோடைய மதிப்பு குறைந்து அதோடைய நம்பர் அதிகரிக்கிறதுனால், because we are talking nominal terms, not without adjusting for inflation. இது ஒரு எல்லை எவ்வளோன்னு பார்த்தா உற்பத்தியில் 3.16%. அப்போ உற்பத்தியில் 3% யோசிக்க, நம்ம மொத்த செலவு வரவு செலவு திட்டமே உற்பத்தியில் 12-15% மொத்த வருமானம் சிறந்த காலங்களில் 13.45% இருந்துச்சு, இல்லை ஒரு 7% இருந்துச்சு. அப்போ ஒன்று 4ல் ஒரு பங்கு இல்லை 3ல் ஒரு பங்கு எந்த வருடத்தை பார்த்தால் குறைந்து விட்டது வருமானம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் 4 ரூபா வந்துட்டு இந்த வருமானம் 3 ரூபா ஆச்சுன்னா உங்களால் வீட்டை எப்படி நடத்த முடியும், எவ்வளோதான் கடன் வாங்க முடியும், இந்த நாட்டில் எந்த அளவுக்கு கடன் கொடுக்குற சக்தி இருக்குது அப்படின்னு. இதை நாங்கள் 3-5 வருட ஒரு பீரியடாக பிரிச்சிருக்கிறோம். முதல் 2006 to 2011 கலைஞர் ஆட்சியில் உபரியாக இருந்துச்சு வருமான கணக்கில். 5 வருடம், சில வருடங்கள் உபரி, சில வருடங்கள் பற்றாக்குறை. ஏனென்றால் உலக பொருளாதார நெருக்கடி வந்தது. திடீரென்று 6வது ஊதிய குழுக்காக
சம்பளம் உயர்த்தி அரியர்ஸோடு கொடுக்க வேண்டியது. அதனால் ஏற்றுக்கொள்கிறேன், கடைசி 2 வருடம் பற்றாக்குறை இருந்தது. ஆனால் முதல் 3 வருடம் இந்த உபரியை சேர்த்து வச்சு 5 வருடத்தை பார்த்தால் 5 வருடத்தில் உபரி இருந்தது. அந்த ஆட்சி போது, கலைஞர் ஆட்சி போது. 2வது 5 வருடம் அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஓரளவுக்கு நேர் மேலாண்மையில் இருந்தார்கள் 2014-15 வரைக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்த சட்ட பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகள் தான், அதனால கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க. அந்த 5 வருடத்தில் சுமார் 17,000 சொச்சம் கோடி, மொத்தம் 5 ஆண்டோடைய வருவாய் பற்றாக்குறை. அதாவது இன்றைக்கு வர செலவு வருமானத்துக்கும் இன்றைக்கு செலவு பண்ணுறதுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்ல, ரெவன்யூ அக்கௌண்ட்ல இருந்த பற்றாக்குறை. இதே இந்த கடைசி 5 வருடம் பார்த்தால், 5 ஆண்டு பார்த்தால் 1,45,000 கோடி, 50,000 கோடி. அளவு காணாத, கனவு காணாத, ஒரு எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு நிகழ்வு இங்கே நடந்திருக்கு. இருக்கிறதுலேயே வருத்தத்தக்கது, 5 வருடத்தில் உபரியோ இல்லை சில குறைந்த பற்றாக்குறை இருந்த ஒரு மாநிலத்தை மிகவும், அதாவது இன்னொரு வகையில் சொல்றேன், இந்த 5 வருடத்தில் எடுத்த மொத்த பொது கடன், அதுக்கு மேல கொஞ்சம் மறைவான கடன் இருக்கு, அதெல்லாம் வரும்போது தெரியும். ஆனால் பொது கடன் எடுத்தது ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய். அந்த 3 லட்சம் கோடி ரூபாயில 1,50,000 கோடி, அதாவது 50% வெறும் வருவாய் பற்றாக்குறைக்கு, தின செலவுக்கு செலவு பண்ணிருக்கு. சில சமயம் நீங்க சொல்லலாம், அதை வச்சு திட்டம் பண்ணாங்க இருக்கலாம். ஒரு காலத்தில் ஊதியம், ஓய்வூதியம், மெயின்டெனன்ஸ், வட்டி, இந்த அளவுக்காவது வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட வருமானம் வராமல் கடனை வாங்கி கட்டாய செலவு, ஊதியம், ஓய்வூதியம், மெயின்டெனன்ஸ், இபி பில் கட்டுறது, அரசாங்கத்துறை பில்லு, இந்த அளவுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இறங்கி விட்டோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும், தெளிவாக சொல்றேன், வேறு எந்த மாநிலமும், பெரிய மாநிலம், வளர்ந்த மாநிலம் கடைசி 5 வருடத்தில் இந்த அளவுக்கு சரியவில்லை. அதனால இது சூழ்நிலை. ஆமா, பொருளாதாரத்தில் சிலது நம்ம கையில் இருக்கும், சிலது ஒன்றிய அரசாங்கம் கையில் இருக்கும், சிலது உலக பொருளாதாரம் வரும். கொரோனா வந்தால் எல்லாத்தோடைய இதுவும் பாதிக்கப்படும், உண்மை. ஆனால் கொரோனா என்ற வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரதுக்கு முன்னாலேயே இந்த சரிவு ஆரம்பிச்சிருச்சு. அது வருடம் நாங்கள் தகவல் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு வருமானம் வராததனால், அப்போ வருவாய் பற்றாக்குறையே இவ்வளவு இருக்கும் போது உறுதியாக நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும். வேற வழியே இல்லை. கணக்கு ஏன்னா நிதி பற்றாக்குறையில 2 பங்கு. வருவாய் பற்றாக்குறை இருந்தால் பொறுப்புள்ள சட்ட நிதி மேலாண்மை திட்டம் சட்டம் படி இருக்கக்கூடாது. ஆனா இருந்தால் அதை போக பாக்கி என்ன கடன் எடுக்கிறீங்களோ அதுதானே முதலீடு செய்ய முடியும், மூலதனம் செலவு பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இந்த பிஸ்கல் டெபிசிட்டும் மிக வேகமாக அதிகரிச்சு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பட்ஜெட் பிரசன்டேஷன் வரும்போது இல்லை எல்லைக்குள் இருக்கும் 2.89 2.95 அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ்ட் அக்கௌண்ட் காமிச்சிட்டு ஃபைனல் அக்கௌண்ட் வரும்போது 1 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2018-19 2.90% எல்லை, சட்டப்படி 3%. இப்போ எல்லையை மாற்றிருக்காங்க கொரோனாக்காக. அப்புறம் அடுத்த வருஷம் 3.26. இந்த வருடம், அதாவது இன்னும் முடியலை, அதாவது இன்னும் கணக்கு முடியவில்லை, போன மார்ச் 31 முடிஞ்சது. உறுதியாக இதில் கொரோனா பங்கு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த எல்லையெல்லாம் மீறி இந்த பிரச்சனையெல்லாம் பல ஆண்டுகளாக இருந்தது. இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டது. இன்னொரு வகையை சொல்றேன், மகாராஷ்டிரா, குஜராத், ஓரளவு கர்நாடகா போன மாநிலங்கள் அவங்களுடைய நிதிநிலையை சரியாக கையாண்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் கொரோனாவுடைய பாதிப்பு இந்த அளவுக்கு அவங்களை பள்ளத்தில் தள்ளவில்லை. நம்ம ஏற்கனவே மிகவும் சரிஞ்சிருந்ததனால் இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஒப்பிட்டு பார்த்தால், இந்த கடன் சொல்லும் போது நான் 2-3 வித்தியாசமான கடன் சொல்றேன். ஒன்று, பொது சந்தாவில் எடுக்கப்பட்ட பொதுவாக தெரியக்கூடிய கடன், அதுக்கு பேர் பப்ளிக் டெட்.
ஆனால் அதற்கு மேல் அரசாங்கம் எத்தனையோ வகையில் கடன் இருக்குது. சிலது இயற்கை, சிலது தேவைக்காக கட்டாயத்தினால் பண்ண வேண்டி வந்தது. இயற்கைனா இபியில் தனியாக கடன் எடுக்கும், மெட்ரோ வாட்டரில் தனியாக கடன் எடுக்கலாம், இல்லை போக்குவரத்து கழகத்துக்கு தனியாக கடன் எடுக்கலாம், இல்லை மெட்ரோ ரயிலுக்கு தனியாக கடன் எடுக்கும். அதெல்லாம் டைரெக்டாக நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வராமல் அந்தந்த நிறுவனம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். கடைசியாக ஒரு மாநிலத்தோடைய திருப்பி கற்ற தன்மை, கிரெடிட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ், திரும்ப கொடுக்க இருக்கிற தன்மையின் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டு மாறும். ஒன்று, வட்டி ரேட்டு எவ்வளோ, நீங்கள் சிறப்பாக மேலாண்மை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உறுதியாக திருப்பி கொடுத்துருவீங்க நம்பிக்கையில் உங்கள் வட்டி குறையும். இல்லை ஆபத்து இருக்குன்னா வட்டி ரேட்டு அதிகரிக்கும். ஆனால் இரண்டாவது, இபி மேனேஜ் நிறுவனங்களால் திருப்பி கற்ற தன்மையை இழந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு நோக்கம் சந்தாவில் வந்துவிட்டால் அதற்கு அரசாங்கமே கேரண்டி எழுதணும். அதாவது அவங்களால நேரம் எடுக்க முடியாது, அவங்க எடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுக்கலன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற கேரண்டி போட்டு கொடுக்கணும். அந்த கேரண்டியை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேச போகிறோம். ஆனால் இதுதான் ஒரு இடத்தோடைய ஒரு நிர்வாகத்தோடைய, ஒரு மாநிலத்தோடைய, ஒரு பொது நிறுவனத்தோடைய சூழ்நிலையை சுட்டி காட்டும். வாட் இஸ் யுவர் எபிலிட்டி டு பாரோ, உங்களுக்கு கடன் வாங்குற தன்மை எவ்வளோ, சந்தாவில் உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு, அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன வட்டி ரேட் சார்ஜ் பண்றாங்க, இன்னொருத்தன் கேரண்டி உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா, இதுதான் நடைபெறும். அப்படி பார்த்தால் இந்த பட்ஜெட் எஸ்டிமேட், அதாவது இன்டர்ம் பட்ஜெட் எஸ்டிமேட் பிப்ரவரியில் தாக்கல் செய்ததில் 5,70,000 கோடி பொது சந்தா கடன், பப்ளிக் டெட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதை இன்னும் திருத்தி நம்ம என்னென்ன கூடுதலாக கணக்கெடுக்கணும்னு நான் காமிக்கிறேன். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா அந்த ஊதா கலர் வந்து கர்நாடகா, அந்த கருப்பு கலர் கர்நாடகா, ஊதா கலர் மகாராஷ்டிரா, சிவப்பு கலர் தமிழ்நாடு. பாருங்க, பாக்கி மாநிலங்கள்லாம் ஆண்டு நகர காலம் 2001 2003 வருது. ஏன் 2003 எல்லா கணக்கும் எடுத்துக்கோன்னா, பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் ஒன்றியத்திலையும் மாநிலங்களிலையும் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு அந்த சட்டத்தோடைய அடிப்படையில், அந்த சட்டத்தோடைய பலனாக எல்லாம் குறைத்து கொண்டே வந்தோம். இங்கே பாருங்க வித்தியாசம். 2014-15 மேல் பாக்கி மாநிலம்லாம் தொடர்ந்து குறைக்கிறாங்க கொரோனா வர வரைக்கும். ஆனால் தமிழ்நாடு மட்டும் அதிகரித்து போய் பாக்கி மாநிலத்தோடு கம்மி கடன் சதவிகிதம் வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு அந்த மாநிலத்தோடையெல்லாம் கூடுதல் சதவிகிதம் வச்சிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட எல்லா மாநிலமும் பொது சந்தா கடன் உற்பத்தியில் சதவிகிதமாக பார்க்கும்போது தொடர்ந்து குறைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். நம்ம 2014-15 குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் 15-16% இருந்ததை இன்னைக்கு திருப்பி 26-27% தூக்கி போட்டோம். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த எல்லோ கலரில் இருக்கிறது என்ன சொல்லுது, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 2,16,24,238 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக புள்ளி விவரம் நாங்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் பொது சந்தா கடன் மட்டும் 2,63,926 ரூபாய் இருக்கு. இது வரும் பொது சந்தா கடன். பாக்கி கடனை நான் கட்டி சொல்றேன். அடுத்தது, இந்த கடனை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், எங்கிருந்து நிதி பற்றாக்குறையை எங்கிருந்து சமாளிக்கிறோம். பொது சந்தாக்குடன் நான் சொன்னேன், இந்த வருடம் முடியும் போது 5,70,000 போன வருடம் முடியும் போது அந்த அறிக்கையின்படி, அதாவது நிதிநிலை அறிக்கையின்படி 4,85,503. ஆனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் கேட்ட கேள்வி, 5 வருடத்தோடைய நிதி பற்றாக்குறையை கூட்டி வைத்து பார்த்தால் அந்த எண்ணுக்கும் பொது கடனுடைய முடிகிற மைனஸ் ஆரம்பம் இருக்கிற வித்தியாசத்துக்கும் ஒரு 30,000-40,000 ரூபாய்
1000 கோடி ரூபாய் காணுமே, எங்கேருந்து வந்தது? ஏன்னா நிதி பற்றாக்குறை வந்துட்டா அது எங்கேருந்தோ நீங்க நிதியை திரட்டினால் நீங்க தாண்டி வந்திருக்கணும். அது இப்போ ஆய்வு செஞ்ச பிறகு அதர் மீன்ஸ் ஆஃப் ஃபைனான்சிங், அதாவது பப்ளிக் அக்கௌண்ட், அதாவது எம்ப்ளாயீஸ் ஃபைனான்சிங் இல்லை கேஷ் பேலன்சஸ் இல்லை வெவ்வேறு வகையில் எடுக்கப்பட்டிருக்கு. இது புது பழக்கம் இல்லை, நியாயத்தை பேசணும். இங்கே பாருங்க, 2006-7 10-11 ஒரு 4200 கோடி ரூபா வசதிக்காகவும் வட்டிக்காகவும் இந்த மாதிரி எடுக்கப்பட்டது. அது அன்றைக்கு மொத்தம் தீட்டின 44,000 கோடி, அந்த 5 வருஷத்தில் தீட்டின கடன் 9%. அதே மாதிரி 11-16 போன இந்த அதிமுக ஆட்சி நடந்த போது ஒரு 17,120 ரூபா, 121 கோடி ரூபா, அதுவும் கிட்டத்தட்ட 10%, 9.74% எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட 12%, 12.68% மொத்த கடனில் இந்த மறைமுகமாக பொது சந்தா இல்லாத இடங்களில் எடுக்கப்பட்ட 39,771 கோடி ரூபாய். இதுதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இந்த கடன் கணக்கு சரியில்லை. இப்ப கேள்வி, எதற்காக இந்த மாதிரி எடுத்தார்கள்? இது முடிச்ச பிறகு கேட்டீங்கன்னா சொல்லலாம், இது சில எல்லைகள் உண்டு. சட்டம எல்லை ஓரளவுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் நம்ம சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம், அதில் விதிவிலக்கு நம்ம சட்டமன்றமே கொடுத்துட்டு இருக்கு ஆண்டுதோறும். ஆனால் அதற்கு மேல் பல நிபந்தனைகள், பல எல்லைகள், பல பேரியர்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அதை தாண்டி வருவதற்காகவோ இல்லை கணக்கை ஒரு மாதிரி காமிக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி இந்த மறைமுகமான ஒரு 39 கோடி. அடுத்த ஸ்லைட். இதுதான் நான் சொன்ன, ஒரு நிறுவனம், ஒரு அரசு நிறுவனம் தன்னுடைய கடன் வாங்குற சக்தியை, தன்மையை, அதாவது திருப்பி கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துவிட்டால், இல்லை அதில் சரிவு வந்தால், அப்போ அரசாங்கம் அந்த கடனை கேரண்டி பண்ணணும். கேரண்டினா என்ன அர்த்தம்? ஒன்று நீங்க திருப்பி கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் பொதுமக்கள் சொத்தை எடுத்து அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கிறோம். அப்கோர்ஸ் ஒரு அளவுல சொன்னா எல்லா பொது நிறுவன கடனும் இம்ப்ளிசிட் கேரண்டி, அதாவது சட்டப்படி கேரண்டி இல்லையே தவிர நம்ம நிறுவனத்தை திவாலாக விட மாட்டோம். அதனால எப்படியோ மக்கள் தான் அதுக்கு இருக்குன்னு சொல்லலாம், அதுவும் ஒரு பார்வையில் உண்மை. ஆனா எக்ஸ்பிளிசிட் கேரண்டி, கடன் கொடுக்கிறவங்க வங்கியோ சந்தாவோ உங்க கையெழுத்து இல்லாம கொடுக்க மாட்டாங்க என்றால் அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்துடைய ஹெல்த், அதோடைய சூழ்நிலை சரிந்திருக்கு என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த கடையை பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ல போட்டிருக்குது, இன்றைக்கு ஆந்திரா தெலங்கானா என்ற 2 மாநிலங்கள் ஒன்னா இருந்தது, 2ஆ பிரிந்த பிறகு இன்றைக்கு கேரண்டி உற்பத்தியில் கேரண்டி எவ்வளவு சதவீதம்னா தமிழ்நாடு 3வது இடத்தில் இருக்கு. அதாவது உத்தரப்பிரதேசத்தோட மோசமாக, பீகாரோட மோசமாக. பீகாரோடைய மின்வாரியம் தமிழ்நாடு மின்வாரியத்தோட நல்ல ரேட்டிங்ல சந்தால இருக்கு. அவங்க கடன் வாங்கக்கூடிய சக்தி நம்மளோட அதிகமா இருக்கு. அந்த தகவலை வச்சுட்டு அப்ப அந்த அளவுக்கு சரிந்து விட்டதனால் இன்றைக்கு நம்ம உற்பத்தியில் 4.72% கூடுதலாக கேரண்டி எழுதியிருக்கோம். மொத்தம் 91,818 கோடி. இந்த கேரண்டி எந்தெந்த நிறுவனங்கள்னா 95% இது 2 நிறுவனங்கள்ல தான். 90% ஈபிக்கும் 5% போக்குவரத்து கழகத்துக்கும். அப்ப இதை நம்ம நேரடி கடனாக நம்ம கருதக்கூடாதே தவிர நம்ம பொது நிறுவனங்களுடைய ஒரு டேஞ்சரான சூழ்நிலையை, ஒரு எச்சரிக்கை சூழ்நிலையை இந்த அதிகரிப்பு காமிக்குது. இதுல 2-3 இடத்துல பயங்கரமா மாறி இருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். முதல் முறை இந்த இபியோடைய ஃபைனான்சியல் ரீஆர்கனைசேஷன் பண்ண தேவைப்பட்டது. இது 2013, 12, 13, 14, 15 சொல்றாங்க. இல்லை 13, 14 அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வரும், அதனால நீங்கள் தகவல் பார்த்துக்கலாம். அப்போ டான்ஜெட்கோவுக்கு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் சட்டப்படி தேவைப்பட்டது. அப்போ அது பண்ணோம்.
அந்த பெரிய குறைவு உதய திட்டம் பலர் எதிர்த்தார்கள், நாங்களும் எதிர்த்தோம். முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களும் எதிர்த்தார். கடைசியாக கையெழுத்து போட்ட பிறகு அந்த திட்டத்தின் விளைவால் ஒரு காலத்தில் குறைந்தது. இப்போ கொரோனா வந்த பிறகு பயங்கரமாக இபியில் நஷ்டம் வந்ததுனால் அதை சரி செய்யறதுக்கு இப்போ கேரண்டி இல்லாமல் கொடுக்க முடியாது. சரி, இபியை விட்டுங்க. இப்போ கீழே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்டத்தட்ட கேரண்டி இல்லாமல் ஓடிட்டு இருந்தது 18-19 வரைக்கும். 18-19 பிறகு அரசாங்கம் கேரண்டி செய்யவில்லை என்றால் சந்தாவில் கடனே கிடையாது. பொது போக்குவரத்து அது வந்து அரசாங்கம் கேரண்டி செய்ய கடன். எங்கேருந்து சரிஞ்சது நம்மளுடைய வருமானம்? அதாவது கடனுக்கும் நிதி பற்றாக்குறைக்கும் மூல காரணம் வருவாய் பற்றாக்குறை. அப்போ வருவாய் பற்றாக்குறை எதனால் உருவாகினது? 2 காரணம். ஒன்று, வருமானம் மிகவும் சரிந்தது. 2வது, வருமானம் சரிந்த அளவுக்கு. சரிந்ததுன்னா நான் எப்பயுமே சொல்லும் போது ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். எப்பயுமே சரிந்ததுன்னு சொல்லும் போது நான் ரூபாய்க்கு ரூபாய் சரிந்ததுன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஆண்டுக்கு அடுத்த ஆண்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரூபாய் கணக்கு தவறான கணக்கு. ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. இன்ஃப்ளேஷன் என்ற கான்செப்ட் இருக்கு. அதனால ₹1 என்ன பொருள் இன்னைக்கு வாங்குறீங்களோ அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னால 50 பைசா வாங்கியிருக்கீங்க, இல்லை 40 பைசா வாங்கியிருக்கீங்க. ஸோ ஐ கேனாட் கம்பேர் நம்பர்ஸ். கம்பேர் பண்ணுவோம். அப்போ எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா, சரிவு உயர்வு என்றது உற்பத்தியில் எவ்வளோ நம்மளுக்கு வருது, நம்ம மாநிலத்தோடைய உற்பத்தியில் எவ்வளவு வரும். ஏன்னா நம்பரா சொன்னா 2 பிரச்சனை வரும். ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி பணத்தோடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கு. 2வது பிரச்சனை, சில நேரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், நல்லா வாழணும். சில நேரத்தில் சைக்கிள் குறையும், அப்போ உற்பத்தி குறையும். ஆனா உற்பத்தியோடைய சதவிகிதம் என்று எடுக்கும் போது அந்த 2 எஃபெக்டும் கலந்து அதை ஐசோலேட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் மேலாண்மையோடைய ரிசல்ட். ஏன்னா பொருளாதாரம் சரியா அதிகரிக்கிறாங்கிறது உற்பத்தியே தெரிய வரும். அப்ப அதை டினாமினேட்டர்ல வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து இது ஒரு பியூர் அக்கௌண்ட். இது பயஸ் இல்லாத, தவறான கோணம் இல்லாத ஒரு நல்ல கணக்கு. ஸோ நம்ம எப்பயுமே சரிவு உயர்வுன்னு சொன்னா எல்லா தகவலும் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி, உற்பத்தியில் எத்தனை சதவீதம்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மாநிலத்துடைய மொத்த வருமானம் உற்பத்தியில் 13.35% இருந்தது. 2008-09 ஆண்டில் கலைஞர் காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா 9-10 பயங்கரமாக சரிஞ்சது. ஏன் சரிஞ்சது? உலக பொருளாதாரம் நெருக்கடி. அதற்கு பிறகு ஸ்டெபிலைஸ் ஆகி 11.25-11 அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு, அதுவும் அதே மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த சரிவு கொரோனா வர்றதுக்கு முன்னால் 2014-15 அந்த ஆண்டு பாருங்க எங்கே சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 18-19 மிகவும் அதிகரிச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 4% குறைவு. 13.35 இன்னைக்கு 8.7%. 4.55% உற்பத்தி குறைஞ்சது. இது வந்து நம்ம மட்டும் சொல்ல, 14வது நிதிக்குழு போட்ட கணக்குக்கும் வந்ததற்கும் வித்தியாசமும் தெரியுது. 15வது நிதிக்குழு தன் அறிக்கையில் இதை தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி தன் ஆய்வில் ஆண்டுதோறும் ஒரு ஆய்வு வெளியிடுவார்கள், ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் பினான்சஸ், அதில் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வருமானம் சரிந்துவிட்டது, உற்பத்தியில் சதவீதமாக அது எதனால் சரிந்துவிட்டது? வருமானத்தில் முக்கியமாக 4 பங்கு. ஒரு பங்கு மாநிலத்துடைய வரி வருமானம், ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ. 2வது பங்கு மாநிலத்துடைய வரி இல்லா வருமானம், ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரொஃபஷனல், இதெல்லாம் வேற ப்ராஃபிட், எக்ஸைஸ், இந்த மாதிரிலாம் வரும். 3வது ஒன்றிய அரசாங்கத்திடம் நம்மளுக்கு வர வேண்டிய
யூனியன் டாக்ஸஸ் உடைய பங்கு, அதாவது இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இப்போ எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் தான் நாடு முழுவதும் சேர்க்குது. அப்போ அவங்க அதை எடுத்துட்டு போய் 10வது நிதிக்குழு 1996லேருந்து வெவ்வேறு 5 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபார்முலா மாறி அந்த ஃபார்முலா அடிப்படையில் மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் ஒரு பங்கை. அந்த ஃபார்முலாலேருந்து வர வேண்டியது நம்மளுடைய வரி பங்கு, சென்ட்ரல் டாக்ஸ் ஷேர், ஒன்றிய அரசுடைய வரி பங்கு. அதாவது நம்ம தேர்ந்து எடுக்கிறதுல ஏதோ ஒரு சின்ன பங்கு நம்மளுக்கு திரும்பி வரும். கடைசியாக கிராண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது திட்டங்கள். அவங்க ஸ்வச் பாரத்னு வச்சுருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, இல்லை ஜல் ஜீவன் மிஷன் வச்சுருப்பாங்க. ஒன்றிய அரசால் ஒரு காலத்தில் அட்டல் வீடு கட்டுற திட்டம் இருந்துச்சு. முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் பேர். அந்த மாதிரி வெவ்வேறு திட்டங்களில் வர வேண்டிய பங்கு. அப்போ மொத்தமே 4 கம்போனன்ட். ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூஸ், மாநிலத்தின் சுய வரி வருமானம், மாநிலத்தின் சுய வரியில்லா வருமானம், ஒன்றிய அரசில் வர வேண்டிய நம்ம பங்கு ஒன்றிய வரியில், 4வது அங்கிருந்து வர திட்டங்களுக்கான மானியம். தனித்தனியாக பார்த்துருக்கோம். இதில் மிகப்பெரிய சரிவு மாநிலத்துடைய வரி வருமானத்தில். அந்த மேலே இருக்கிற கிராஃப் என்ன காமிக்குது, ஒரு ஆண்டுக்கும் பழைய ஆண்டுக்கும் எத்தனை சதவீதம் அதிகரிச்சது இல்லை குறைந்தது. அப்போ நீங்கள் தெரியுது, சராசரி 2006-11 எடுத்துக்கிட்டா சராசரி ஒரு 13% அதிகரிச்சது ஆண்டு. அந்த உலக பொருளாதார நெருக்கடி ஆண்டு மட்டும் அதிகரிக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் ஆண்டு லோ பேஸ் எஃபெக்டிவான ஒரு ஆண்டு அதிகரிக்கலைன்னா அது திருத்தும் போது கம்மியான நம்பர்லேருந்து குதிக்கிறதுக்காக லோ பேஸ் எஃபெக்டிவான பாருங்கள். அது 8-9 பொருளாதார நெருக்கடி வந்ததுனால 9-10 ஆண்டில் கிட்டத்தட்ட வளரவே இல்லை. ஆனால் 10-11 ஆண்டில் 25% வளர்ந்துருக்கு. ஸோ அந்த ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 11.4%. 5 வருடத்துக்கு ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு 11.46% வளர்ந்து 2006-11. இப்போ அது வெறும் 4.3% இந்த கடைசி ஒரு ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு. அப்போ யோசிப்பாங்க. இதில் முக்கியமாக என்ன சிந்திக்கணும்னா, உற்பத்தி உண்மை, அது நம்ம வரப்போது தகவல். உற்பத்தி கலைஞர் ஆட்சி இருந்த காலத்தில் உற்பத்தி வேகமாக அதிகரிச்சது. ஆனாலும் உற்பத்தி அதிகரிப்போட வேகமாக வரி வருமானம் அதிகரிச்சது. நல்ல அரசாங்கத்துடைய ஒரு அடையாளம் அது. Your revenues grow faster than the GSDP. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்ற வரி வருமான வளர்ச்சி இன்றைக்கு இருக்கிற உற்பத்தி வளர்ச்சியோடைய பாதி பங்கோ இல்லை 3-2 பங்கோ தான் வருது. ஸோ இட் இஸ் அ செக்யுலர் டிக்ளைன் பேஸ்ட் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ். இது பொருளாதாரத்துக்கு சதவிகிதமாக எடுத்தாலும் இந்த குறைவு தெரியுது. அதற்கு கீழே காமிச்சிருக்கோம். 2006-11 உற்பத்தியில் கிட்டத்தட்ட 8% மாநிலத்தின் வரி வருமானமாக வந்துச்சு, 7.98. அடுத்த ஆட்சி 11-16 முன்னாள் அமைதியாக இருந்தபோது 7.61%. இந்த கடைசி 5 ஆண்டுகள் 6.15% சராசரி. கடைசி ஆண்டு இன்னும் மிகவும் குறைந்தது. இன்னும் பிரிச்சால் மாநிலத்தின் வரி வருமானத்தில் 3-4 பங்கு இருக்கு. ஒன்று ஜிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு காலத்தில் அது விஐடி மதிப்பு கூட்டு வருதுன்னு வச்சுருந்தோம், சேல்ஸ் டேக்ஸ், கமர்ஷியல் டேக்ஸஸ்ன்னு பொதுவாக சொல்லலாம். 2வது ஸ்டேட் எக்ஸைஸ், 3வது ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், 4வது வாகனத்தில் வரி, 5வது இதர வரிகள். இதில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2012-13 13-14 ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது ஒன்றிய அரசு சில வரி சட்டங்களை மாற்றினதனால்
குறிப்பாக டாஸ்மாகிலிருந்து மாநிலத்துக்கு வர்ற வருமானத்தை அதை எக்ஸைஸாக எடுக்காமல் வேற விஐபியாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால் அந்த அந்த ஒரு பெரிய ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒரே ஆண்டில் சரிந்தது அது காரணம். ஆனால் அதற்கும் பிறகு வளர்ச்சி மிகவும் குறைவாக போயிருக்கு. இன்னைக்கு போன ஆண்டு உற்பத்தியில் வெறும் 4.49%. கொரோனாக்கு முன்னால் கொரோனா ஆண்டு வெறும் 4.19%. அதாவது உற்பத்தியில் வர வருமானத்தை பார்த்தால் ஒரு காலம் வந்துட்டு இருந்ததை விட இன்னைக்கு 28% குறைந்துவிட்டது. இதை கம்போனண்டாக பார்த்தால் இதை கமர்ஷியல் டேக்ஸ்ல எவ்வளோ, பெட்ரோல்ல எவ்வளோ, டாஸ்மாக் IMFL பேர்ல எவ்வளோ, விஏடி GSTல எவ்வளோன்னு ஒப்பிட்டு பார்த்தால் 11-12ஆம் ஆண்டில் கமர்ஷியல் டேக்ஸில் உற்பத்தியில் 5.15% வந்துட்டு இருந்தது. இப்போ அது 4.19%. கிட்டத்தட்ட உற்பத்தியில் 1% அது குறைந்துவிட்டது. ஃபியூவல் டேக்ஸ் ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசலில் வரியை ஏற்றிக் கொண்டிருக்கிறதே நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாங்கள் இன்னும் அதோட தகவல் கொடுத்து போனோம். ஆனால் அதுலேருந்து இன்னும் குறைந்துவிட்டது. IMFL அதிகரிச்சிருக்கு. அதாவது டாஸ்மாக்ல 1% கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ 1.33 வருது. ஆனால் அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த விதிமுறை மாறினதுனால் எக்ஸைஸாக வந்துட்டு இருந்தது, இப்போ டாக்ஸாக வருது. அதனால இதில் அந்த மாற்றம் வந்துட்டு. பாக்கி விஐடி GST பார்த்தீங்கன்னா 3.09 இப்போ 1.99. இதில் 2-3 குறிப்பாக நம்ம சொல்லணும். மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸ் 15 வருடமாக மாற்றப்படவில்லை. பணத்தோடைய மதிப்பும் குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கு. உற்பத்தியோடைய நம்பரும் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. ஆனால் வாகன வரி 15 வருடமாக மாற்றப்படவே இல்லை. அடுத்த மாநிலத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தால் மகாராஷ்டிராவில் வெஹிக்கிள் டேக்ஸும் சரி, கர்நாடகாவும் சரி, குஜராத் எந்த மாநிலத்தை எடுத்தாலும் நம்மளுடைய வெஹிக்கிள் டேக்ஸ் மிகவும் குறைவாக இருக்கு. இது மாற்றாது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் இப்போ எல்லா வகையிலும் பார்த்தால் இது வரியோடைய பங்கு குறைஞ்சு கொண்டே இருக்கு. இப்போ வரியோடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு நான் இந்த இடத்துல நான் கூற விரும்புகிறேன். சில சமயம் சொல்லுவாங்க ஜீரோ டேக்ஸ் பட்ஜெட் ஏதோ வரி எடுக்கிறது தப்பு. நான் கேட்குற கேள்வி, வரியே எடுக்கலை என்றால் அரசாங்கம் எப்படி நடக்கும்? வரியோடைய தத்துவமே யாரிடமிருந்து நியாயமாக எவ்வளோ எடுக்கணுமோ, பொருளாதாரத்தில் நல்லா முன்னேற்றம் அடைகிறவர்கள் அவங்களிடம் நியாயமான பங்கு வாங்கி அதை வைத்து சாமானிய மக்களுக்கும் ஏழைக்கும் பொது பணிகளுக்கும் செலவழிக்கிறது தான் அரசாங்கத்துடைய திறமை. அதனால் இந்த ஜீரோ டேக்ஸ் எல்லாம் சும்மா அர்த்தமில்லாத ஒரு ஃப்ரேஸாக தான் நான் கூறினேன். நம்மளுடைய தத்துவம் சரியான வரியை சரியான நபர்களிடம் சரியான அளவில் எடுத்து, அது வரியோ ஃபீஸோ ஏதோ ஒரு வகையில் எடுத்து பொது பொருட்கள் சேவைகள், குடிதண்ணி, ரோடு, துறைமுகம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், மருத்துவமனை கட்டி வளர்ச்சிக்கு பாதையை உருவாக்கி சமுதாயத்திலே பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு உதவித்தொகை, இல்லை ஓய்வூதியம் விதவைகளுக்கு, இல்லை ரேஷன் கடையில் அரிசி இலவசமாக கொடுக்கணும். அப்போ ஜீரோன்றது அர்த்தம் இல்லாத கேள்வி. ஒரு நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அரசாங்கத்துடைய பங்கு எவ்வளோ? வளர்ந்த நாடுகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுலையே வாழ்றதுக்கு சிறந்த இடம் பெறுகிற ஆஸ்திரேலியாவோ, இல்லை ஸ்வீடனோ, இல்லை பாகிஸ்தான் கண்ட்ரிஸோ, இல்லை வெஸ்டர்ன் யூரோப்போ, ஜெர்மனியோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய பட்ஜெட் உற்பத்தியில் 30% இருக்கு. 30% எங்கேருந்து வருது? மாநிலத்தில் வருது.
பொருளாதார வளர்ச்சியில் செயல்பாடுகளில் அரசாங்கம் அந்த நிதியை தீட்டி அதை வைத்து மக்களுக்கு பணி செய்கிறது, சேவை செய்கிறது. அந்த மாதிரி நாடுகளெல்லாம் மினிமம் வேஜும் ஹை, டேக்ஸ் ரேட்டும் ஹை, ஆனால் இலவச கல்வி, இலவச மருத்துவம், அரசாங்கம் ஓய்வூதியம் எல்லாமே அரசாங்கம் எல்லாத்துக்கும் கொடுக்கும். இது வெல்ஃபேர் ஸ்டேட். நீங்கள் இன்னும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா மாதிரி போனீங்கன்னா அங்கே கூட உற்பத்தியில் 20%, 18%, 22% இருக்கும் அரசாங்கத்துடைய பங்கு. அதுக்கப்புறம் மாநில அரசாங்கம், அதுக்கப்புறம் மாவட்ட அரசாங்கம், அதுக்கப்புறம் மாநகர அரசாங்கம்லாம் நடக்கும். நம்ம ஒரு காலத்தில் நான் சொன்ன மாதிரி வருமானம் 13ன்னா அதுக்கு மேலே 2-3% முதலீடுக்காக கடன் வாங்குறது, நிதி பற்றாக்குறை. அப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம பட்ஜெட் 15% இல்லை 14%, 16% இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வருமானமே மாநில வருமானம் 7-8ன்னு சரிஞ்சு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வர்றதும் பல காரணங்களுக்காக, முதல்ல நிதிக்குழு காரணத்துக்காக, இரண்டாவது கொஞ்சம் திறமையின்மை மேலாண்மையின் காரணத்துக்காக, தவறான செயல்களுக்காக, பண மதிப்பிழப்பு, இந்த மாதிரி செயல்களுக்காக, எத்தனையோ காரணங்களுக்காக குறைந்து, அது இல்லாமல் வேற மாநில ஒரு உரிமைகளையும் சுயாட்சியையும் எதிராக செயல்படுறதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வர்ற பணமும் கிட்டத்தட்ட 33% குறைஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு உற்பத்தியில் 1.5% வருவாய் பற்றாக்குறைக்கு மாத்திரம் கடன் எடுத்து அதை வச்சு முதலீடு செய்யாமல், அதுக்கு நாளைக்கு பணம் வராமல், அதுக்கு நாளைக்கு வட்டி கட்டுற வேலை சூழ்நிலை எல்லாம் பண்ண பிறகும் அரசாங்கத்துடைய பங்கு நம் வாழ்க்கையில், நம் பொருளாதாரத்தில் சரிந்து விட்டது. சரிந்தால் யாருக்கு பாதிப்பு? நம்ம சொல்றோம் ஒரு வருஷத்துக்கு 70,000 கோடி வருமானம் வரலை. வருமானம் வரலை என்றால் அது காத்திலேயோ இல்லை வானத்திலேயோ ஆவியாக போவதில்லை. உற்பத்தியில் இருக்கிற, ஏன்னா உற்பத்தியில் சதவிகிதம் தான் நம்ம சொல்றோம். 20 லட்சம் 21 லட்சம் கோடி இருக்கிற உற்பத்தியில் 3% வருமானம் வரவில்லை என்றால் நான் சொல்லுவேன் அது சமூக நீதிக்கு விரோதமான விளைவு. அரசாங்கம் அந்த நிதியை தீட்டியிருந்தால் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கும் உட்கட்டமைப்புக்கும் செலவு செய்திருக்கும். அது செய்யாவிட்டால் யாரிடம் இருக்கு? சமுதாயத்தில் பாக்கி இருக்கு. பாக்கி இருக்குன்னா காலனியில போய் நிற்கிது அந்த பணம். அரசாங்கம் கைக்கு வராத பணம் யார் கையில் போய் நிற்குது? பணக்காரங்க கையில போய் நிற்குதா இல்லை ஏழை கையில போய் நிற்குதா? உறுதியா ஏற்கனவே சக்தி வச்சிருக்கிற பெரிய கார்பரேட்டு, பெரிய கான்ட்ராக்டர், பெரிய மைனிங்கு இங்கதான் போய் நிற்குது. அப்ப அவங்களிடம் எடுக்காதது பொதுமக்களுக்கும் பொது நலனுக்கும் தவறு, துரோகம். இதை நம்ம தவறான நோக்கத்தில் ஜீரோ டாக்ஸ் சொல்லியிருந்த டாக்ஸ் யாருங்க கட்டுறாங்க? ஏதாவது ஒரு நாட்டில் வரி நியாயம் இருக்கிற நாட்டில் பார்த்தா இருக்கிறதுலயே பணக்காரங்க, இருக்கிறதுலயே உயர்ந்த பொருளாதார இடத்தில் இருக்கிற கம்பெனிகள், நபர்கள் மொத்த வரியில் 50%, 80%. அமெரிக்காவும் போனீங்கன்னா அந்த டாப் 1% ஆஃப் த டாக்ஸ் பேயர்ஸ் நாட்டில் வர்ற வரியில் 50% கட்டுவாங்க. அதுதான் நியாயம். அதுவே சொல்லலாம் அவங்க வேற ஏதோ லூப்போல் பண்ணி அந்த சட்டத்தை ஒழுங்காக பின்பற்றல. ஆனால் நம்ம ஜீரோ டாக்ஸ்னா ஜீரோ டாக்ஸ்ல பயனடைகிறது சாமானிய மக்கள் இல்லை, ஏழை மக்கள் இல்லை. பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு தான் ஜீரோ டாக்ஸ். இன்னும் குறிப்பாக இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் கடைசி ஒரு 4-5 வருடமாக நேர்முக வரி, இன்கம் டாக்ஸ், அதாவது பணக்காரங்களும் கார்பரேட்டும் கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ் உடைய சதவீதத்தை குறைந்து அதற்கு பதிலாக மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டி, பெட்ரோல், டீசல் எல்லாம் அதிகரிச்சு அவங்களுடைய வருமானம் இன்றைக்கு சாமானியர்களிடமிருந்து வருது. இது யாருக்கு நன்மை? எந்த வகையில் இது மக்களுக்கோ சமுதாயத்துக்கோ நன்மை? இது கார்பரேட்டுக்கு நன்மை, இது பணக்காரர்களுக்கு நன்மை,
ஆனால் அது சமுதாயத்துக்கு நன்மை இல்லை. ஆனால் தயவுசெய்து ஒரே ஒரு கருத்து இங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா, ஜீரோ டாக்ஸ்ன்றதெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை. சரியான டாக்ஸை சரியான நபர்களிடம் சரியான வகையில் ஈட்டுவது அரசாங்கத்தின் திறமையை காமிக்கும். சரி, நான் இன்னொரு 10-15 நிமிஷம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கேள்வி எடுக்கிறேன். முதல், இந்த வரியில்லா வருமானம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு காமிக்கிறோம். அதுலேயும் ஒப்பிட்டு பார்த்தால் கலைஞர் காலத்தில் உற்பத்தியில் 1% மேலே வந்துட்டு இன்னைக்கு ஒரு உற்பத்தியில் 0.7% தான் வருது. இது குஜராத்லேயோ கேரளாலேயோ உத்தரப்பிரதேசிலேயோ கூட இதை விட கூடுதலாக ஈட்டுறார்கள் இந்த வரியில். நம்ம பொதுவாக 4 மாநிலம் தான் வளர்ச்சியிலும் ஒரு சைஸிலும் அதிகரித்து இருக்கிற மாநிலங்கள். இந்த 4 வந்து கேரளா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. சைஸும் பொருளாதாரமும் அதிகமாக இருக்கு. அதனால ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனால் சமூக நீதி இல்லை மக்கள் பணின்னு பார்க்கும்போது ஒரு சிறந்த மாநிலம் கேரளா. அதனால ஒப்பிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இருக்கிறதுலே கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் இருக்கிற, நிர்வாகம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாநிலம், லார்ஜ் மாநிலம்னா உத்தரப்பிரதேசம். அதனால சில இடத்துல கேரளா உத்தரப்பிரதேசம் மாதிரி கம்பேர் பண்ணுவோமே தவிர, பாக்கி இடத்துல எல்லாம் இந்த கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இதுதான் ஒப்பிட்டு போகிறோம். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஒன்றிய வரியில் பெரிய சரிவு நடந்திருக்கு. ஒரு காலத்தில் உற்பத்தியில் 2.2% வந்துட்டு இருந்துச்சு. வரி பங்கு இன்றைக்கு வர்றது 1.28% தான். கிட்டத்தட்ட 1% குறைந்து இருக்கிறது. இதை எந்த வகையில் பார்த்தாலும், இது மக்கள் தொகையில் பார்த்தாலும் இது நியாயத்துக்கு விரோதம். இதை வரி எங்கேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க, எவ்வளோ திருப்பி கொடுக்குறாங்கன்னு பார்த்தாலும் இது நியாயத்துக்கு விரோதம். ஆனால் இது இந்த அறிக்கையுடைய மூல காரணம் இல்லை. அதனால் இந்த அறிக்கை நடத்தப்படும். முக்கிய அடுத்த கருத்து, இது மிகவும் முக்கியமான கருத்து. வரியோடைய பங்கு வரும்போது மாநில உரிமையின் அடிப்படையில் மாநில வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அந்த அடிப்படையில் செலவு பண்ணுவார்கள். அது ஜனநாயக மரபு, அது ஜனநாயக விதிமுறை. ஆனால் ஒன்றியத்திலேருந்து வரும்போது அவங்க மாநிலம் கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க எதற்காக, எங்க, எப்படி செலவு பண்ணணும். அப்போ ஒரு காலத்தில் நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது, நம்மளுடைய வரி அதிகமாகவும் மானியங்கள் குறைவாகவும் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி வரி தத்துவத்தை மிகவும் தவறாக எடுத்து அவங்களுடைய நோக்கமே ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு எதிராக இருக்கிறதுனால வரி மொத்தத்தையும் குறைத்து விட்டார்கள். அதுலேயும் செஸ் என்ற வரியை மிகவும் அதிகரித்து விட்டார்கள். செஸ்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவையில்லாத சிறப்பு காரணத்துக்காக தற்காலிகமாக வைக்கிற ஒரு வரி செஸ். அப்போ இந்த செஸ் ஒரு காலத்தில் 2014 இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது மொத்த ஒன்றிய அரசாங்க வரியில் 10% செஸ்ஸாக வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு 20% மேலே செஸ்ஸாக வருது. அப்போ அது பகிர்ந்து கொடுக்கறதில்லை. பகிர்ந்து கொடுக்காம சில சமயம் எந்த காரணத்துக்கு எடுத்தாங்களோ அதை பயன்படுத்துகிறாங்க. சில சமயம் அதை பயன்படுத்தாமல் மறைமுகமாக 1 வருஷம் கழிச்சு இல்லை 6 மாதம் கழிச்சு அது திருப்பி அவங்க புது அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதையும் பகிர்ந்து கொடுக்காம இருக்காங்க. இது தணிக்கை குழு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆனால் இதை 2 உதாரணத்தோட முடிச்சுட்டேன். முதல் உதாரணம், ஒரு காலத்தில் 2017 இதே அரசாங்கம் நடந்துக்கும் போது, தேர்தலுக்கு முன்னால 2ஆம் தேர்தலுக்கு முன்னால 1 லிட்டர் பெட்ரோல்ல 21 ரூபா 46 பைசா வரின்னா 9 ரூபா 46 பைசா அதை எக்ஸைஸா போட்டு அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வரியாக வச்சிருக்கிறார்கள். 12 ரூபா தான் வெறும் செஸ்ஸா பிரிக்காம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த வரியை மொத்தமாக 50% அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 32 ரூபா 90 பைசா வரி, அதில் வெறும் 1 ரூபா 40 பைசா தான் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள்.
அதுக்கு 42% மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 42% 4% நம்மளுக்கு வரணும். அப்போ நம்மளுக்கு வந்து சில பைசா இதில் வந்து ஒரு 2 பைசா வரும் ஒன்றிட்டு. ஆனால் அவங்களுக்கு 31 ரூபா 50 காசு ஒன்றிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா ஒன்றியத்திலிருந்து நம்ம வரி நம்மளுக்கு வரி பங்காக வராமல் நம்ம சுய நிர்ணயத்தை விரோதமாக்கி நம்ம கையில நம்ம அதிகாரத்தை விடாமல் ஒன்றியத்துல சொல்றாங்க நம்ம பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும். அடுத்தாப்புல ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். இதுல வந்து சிஸ்டம் திட்டம் இடும்போது நம்ம எல்லாரும் ஒப்புக்கொண்டது ஆண்டுக்கு ஆண்டு 14% வளரவில்லை என்றால் அந்த வித்தியாசத்தை இழப்பீடை இப்போ 8% தான் வளர்ந்துச்சுன்னா அந்த பாக்கி 6% ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி செஸ்லேருந்து கொடுக்கணும். இந்த செஸ் விதிமுறையிலேயே பிரச்சனை இருக்கு, இந்த டிசைன்லேயே தப்பு இருக்கு. இதை நான் இன்னொரு தடவை முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் ஜிஎஸ்டி கவுன்சிலும் பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியது இந்த காம்பன்சேஷன் வந்து வர வேண்டியது இன்னும் ஒரு 20,000 கோடி பல வகையில் இன்னும் வரவில்லை. சிலரை கடனாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், அப்புறம் திருப்பி கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒழுங்காக வராங்க. சரி, அடுத்த ஸ்லைட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா எந்த வகையில் வருவாய் கணக்கில் செலவு செய்கிறோம். நம்ம வரவோட செலவு அதிகமாக வளர்ந்துருக்கு. ஆமா, அதனால தான் கடன் இவ்வளவு ஜாஸ்தி வச்சிருக்கோம். ஆனா என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா நம்மளுடைய வளர்ச்சி மற்றும் சமூக செலவுகள், அதாவது கல்வியில் செலவு செய்வது இல்லை சுகாதாரத்தில் செலவு செய்வது, அதெல்லாம் ஒரு காலத்தில் 60% மேலே இருந்தது. இப்போ அது குறைந்து விட்டு நிறைய பணம் வெறும் சப்சிடிஸ்னா திட்டங்கள், இலவச திட்டங்கள், ஃபுட் சப்சிடி, ஸ்கூல் வாங்குற சப்சிடி, இது மாதிரிலாம் கொடுக்கறது அதிகமாக போகுது. இதில் என்ன ஒரு பெரிய கவலை இருக்குதுன்னா இந்த சப்சிடிஸில் நம்மளுக்கு தேவையான தகவல் இல்லை. யாரு எதுக்கு உரிமையானவர்கள், யாரு நிஜமாவே இவங்க போய் சேரணும், எது வந்து பண்ணக்கூடாதுன்னு தகவல் இல்லை. உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இப்போ முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் 2.04 கோடி குடும்பங்களுக்கு அட்டைக்கு கொடுக்கப்பட்டது. பலர் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க தவறான நபருக்கு போய் சேர்ந்துருக்கு. உண்மை, ஏன்னா சிஸ்டம் அப்படி இருக்கு. யாரு தவறான நபர்கள் நான் முதல்ல சொல்றேன். யாரெல்லாம் வருமான வரி கட்டிட்டு இருக்காங்களோ, அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்க நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும். ஆனால் மாநில அரசாங்கத்திடம் வருமான வரி டேட்டா பேஸ் கிடையாது. யார் கட்டுறாங்க இல்லைன்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். அரசு ஊழியர்கள்லாம் 1 ரூபாய் குறைவு இல்லாமல் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த 2 வருஷமும். அவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு பாதிப்பு வர்ற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. ஆனால் அதுலேயும் நம்ம காஸ்ட் ரெடியூஸ் பண்ணாமல் அதுவும் கொடுத்துருக்கோம். அதனால் சப்சிடி என்று வரும்போது தகவல் இன்மை, தெளிவு இன்மை, புரிதல் இன்மை நம்மளை மிகவும் பாதிக்கிறது. அதை திருப்பியே ஆகணும். அது சில திட்டங்கள் கொண்டாட இருக்கிறோம். இது முக்கியமான ஒரு சரி, முக்கியமான அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம வட்டி அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இது வந்து இன்னும் தெளிவாக உங்க கையில் அறிக்கையில் இருக்கிறது. என்ன சொல்றோம், நம்ம இது விட்டுங்க. அவங்கவுங்க அதாவது தலைக்கு எவ்வளோ வட்டி, மாநிலத்துக்கு எவ்வளோ வட்டி, நாளைக்கு எவ்வளோ வட்டின்னு உங்க கையில கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்குது. நான் ஏற்கனவே கூறியது போல்
இந்த சப்சிடிஸ் அதிகரித்து கொண்டே போகிறதுனால் வளர்ச்சி, அதாவது அடிப்படை சோஷியல் ஸ்பெண்டிங், டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறது குறைத்து கொண்டே போயிருக்கு. கடைசி ஆண்டு அதிகரித்தது கொரோனாவினால். வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் கொரோனாவுக்காக நம்ம அதிகரிச்சிருக்கிறோம். அடுத்து ஊராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து, மாநகராட்சி இவர்களுக்கெல்லாம் எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது? இதில் பார்த்தால் இரண்டு பிரச்சனை. முதல் பிரச்சனை, பல ஆண்டுகளாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகரிக்கவில்லை. இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன தத்துவத்தின் அடிப்படையில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஒழுங்காக தீட்டினா பெரிய பங்களாவில் இருக்கவங்க, கூடுதல் கட்டணம் கட்டியிருக்க கடைகள், இவங்கெல்லாம் ஒழுங்காக கட்டணும். அவங்களுக்கு சக்தி இருக்குது ஏதோ ஒரு வகையில் அதை எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் கம்மியாக இருந்தால் யாருக்கு நல்லது? ஏழை எளிய மக்களுக்கு நல்லது. பணக்காரங்களுக்கும் பெரிய கார்பரேஷனுக்கு தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகரிக்காது, பெரிய பிரச்சனை இருக்குது. இது ரெண்டு ஒரு எல்லையை இங்கே அடைந்து விட்டது. ஒன்று, இன்றைக்கு அந்த அளவுக்கு வருமானம் வராததுனால் பல முறைகேடுகள். இதுக்கே ஒரு துறையில் தவறு நடந்திருக்குன்னா உள்ளாட்சித்துறை, அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்கிறேன். அந்த இடத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2011-12 பார்த்தீங்கன்னா, இல்லை 10-11 பார்த்தீங்கன்னா, இந்த துறை, இந்த உள்ளாட்சி நிறுவனங்கள், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோ இல்லை ஒரு நகராட்சி அரசாங்கமோ, அவங்கெல்லாம் எந்த டியூஸும் பாக்கி வைக்க மாட்டாங்க, ஒழுங்காக கட்டுவாங்க. இபி பில்லை, தண்ணி பில்லுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 சொச்சம் கோடி ரூபா இபிக்கு மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் உள்ளாட்சி நிறுவனங்களும் அதாவது அரசாங்கங்களும் கட்டாமல் பேக் டியூஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வார்டுக்கு 4800 ரூபா பாக்கி. அப்போ என் ஊர்ல என்ன சொல்றேன், உதாரணத்துக்கு புது தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அதுக்கு இபி கனெக்ஷன் வாங்கணும்னா அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு. இபி சொன்னாங்க ஏற்கனவே 1100 கோடி பேக் டியூ இருக்கு மாநகராட்சிக்கு. மாநகராட்சி பேரில் இன்னொரு போர்வெலுக்கோ இன்னொரு சமுதாய கூடத்துக்கோ நான் எப்படி கொடுப்பேன் இபி கனெக்ஷன்? இவ்வளோ பேக் டியூ இருக்கு. தனிநபராக இருந்தால் உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்கள் வீட்டில் இபி பில் கட்டாமல் இருந்தால் எப்படி என்ன நடக்கும்? கட் பண்ணி போடுறாங்க மீட்டர். அப்போ இந்த அளவுக்கு சரிந்திருக்கு. இது இன்னும் விளக்கம் தேவை. அடுத்து பொது நிறுவனங்கள். பொது நிறுவனங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தால் போன அரசாங்கம் ஒரு குழுவை அறிவிச்சது, சி ரங்கராஜன் கமிட்டி. அந்த சி ரங்கராஜன் கமிட்டியோடைய அறிக்கையில் இந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள். என்ன சொல்றார்கள்? 2018 சிஏஜி ரிப்போர்ட்டில் கூறப்படுகிறது, அரசாங்கம் 33,575 கோடி ரூபாய் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ், அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய பொது நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கிறது. தமிழ்நாடு கட்டுற வட்டியை சராசரியாக எடுத்தால், வட்டி ரேட்டை சராசரியாக எடுத்தால் அது 8.08%. ஆனால் இந்த முதலீடுகளுக்கு வர்ற ரிட்டர்ன் டிவிடெண்ட் வெறும் 0.45%. அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் ₹1 போடுறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே கடனில் இருக்கிற மாநிலம் என்றால் வாங்குற ரேட்டு 8.08, திரும்பி வர ரேட்டு 0.45%. இது தணிக்கை குழு அறிக்கையில் எடுத்திருக்கிறதை திரு ரங்கராஜன் அவர்கள் தலைமையில் நடந்த குழுவும் திருப்பி அதை வலியுறுத்தி காட்டியிருக்கு. இதை திருப்பியே ஆகணும். ஏன் சொல்றாங்க? அடுத்த ஸ்லைட். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸையும் ஸ்டாச்சுட்டரி பாடிஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 பெரியவங்க, மொத்தம் எடுத்தால் இன்னும் இதோட கூடுதலாக இருக்கு. 69 பெரிய நிறுவனங்களில் 26 நஷ்டத்தில் இயக்கப்படுகிறது தினமும். அவங்களுடைய நிதிநிலையினால், அவங்களுடைய நிதி குறையினால் அரசாங்கம் மிகவும் அதிகமாக போய் அவங்களுடைய கடனை கேரண்டி பண்ண வேண்டியிருக்கு. ஏற்கனவே சொன்னது டான்ஜெட்கோ, ஹேண்ட் டிரான்ஸ்கோ, போக்குவரத்து கழகம், இந்த 3 மட்டும் சேர்த்தால், இந்த 3 மட்டும்
கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாங்க. டிஎன்இபியும் போக்குவரத்து கழகம் மட்டும். அப்போ இந்த கடனையும் சேர்த்தால் மாநிலத்துடைய மொத்த கடன் உற்பத்தியில் 26-27 கிடையாது, 36-37%. கிட்டத்தட்ட 10% உற்பத்தி இந்த ஈபிக்கும் போக்குவரத்துக்கும் மட்டும். போக்குவரத்தில் இருக்கிற இன்னைக்கு சூழ்நிலை, ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒரு பஸ் ஓடுறதுக்கும் 59.15 ரூபா 15 பைசா நஷ்டம், இழப்பு. ஒரு கிலோமீட்டர் ஒரு பஸ் ஓடுச்சுன்னா இது அவ்வளோ நஷ்டம். இதற்கு காரணங்கள் டீசல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு, பஸ் கட்டணம் அதிகரிக்கிறது. ஆனால் மேலாண்மையும் அதில் இருக்கிற பாக்கி செலவுகளும் முக்கிய காரணம். டீசல் ஒரு பெரிய காரணம்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் பார்த்தா ₹1 வருமானம் வந்தால் ஊதியத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் மட்டும் 2.25 ரூபாய் போயிடும் போக்குவரத்து. ₹1 வருமானம் வந்தால் பஸ்ஸோடைய செலவுக்கோ டீசலுடைய செலவுக்கோ ரிப்பேர் பஸ் வாங்குற செலவுக்கு சொல்கிறேன், இல்லை அமோர்டைசேஷன் சொல்கிறேன், அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே ₹1 வருமானம் வந்தால் ஊதியத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் சேர்த்து ₹2 மேலே செலவாகுது. ஊதியத்திலே ₹1 போல செலவாகுது. அப்போ இது ஃபண்டமெண்டல் ரீஸ்ட்ரக்சரிங் தேவை. இது நான் சப்சிடியாக கொடுக்க வேணாம்னு நான் சொல்லலை. இல்லை, முதலமைச்சர் வந்து பஸ்ஸு டிராவலை பெண்களுக்கு இலவசமாக பண்ணியிருக்காரு, திருநங்கைகளுக்கு கேட்டது எல்லாம் அவருடைய கருத்து சமூக நீதிக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் ஏற்ப செஞ்சிருக்காரு. ஆனால் அந்த ஒரு செயலினால் இழப்பு கிடையாது. அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாலேயே அடிப்படையாக இந்த நிறுவனங்களுடைய மேலாண்மை மிகவும் திருத்த அவசர சூழ்நிலையில் இருக்கிறது. அடுத்து இபியில் ஒரு தனி அறிக்கை வந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய அடுத்த மாநிலங்களுடைய அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பகுதி இபியில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இபியில் அந்த கவரை திறக்க ஆரம்பித்தா எத்தனையோ பிரச்சனைகள் தெரிய வருது. அதனால் நான் மேலோட்டமாக மொத்தத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு யூனிட் வாங்கி யாராவது பயன்படுத்தினால் இபிக்கு 2.36 பைசா ₹2.36 இழப்பு. இந்த டிரான்ஜெக்டோ டிரான்ஸ்ஃபர் மாத்திரம் எடுத்தாலே கிட்டத்தட்ட 1,34,000 கோடி போன வருஷத்துலேயே இருந்தது. அது 1,00,000 கோடிக்கு மேலே அதிகரிச்சுக்கிறது. கலைஞர் ஆட்சி புரிஞ்சு 31,000 கோடி இருந்தது, 1,34,000 கோடி போன வருஷம், இந்த கொரோனா வருஷம் முன்னால். இதில் எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நேரத்தின் அருமையை நான் இதில் இறங்கலை. இந்த கேள்வி கேட்ட நான் சொன்னேன். அடுத்தாப்புல வார்டு சென்னை மெட்ரோ வாட்டர், இதில் முக்கியமாக 2 தகவல் சொல்கிறேன். வார்டில் ஒரு கிலோ லிட்டர், அதாவது 1000 லிட்டர் தண்ணியை உற்பத்தி செஞ்சு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ₹20.81 செலவாகுது. ஆனால் அவங்க பில்லிங் பண்ணுறது அர்பன் லோக்கல் பாடிஸ், மாநகராட்சி நகராட்சிக்கு ஒரு கிலோ லிட்டருக்கு 10.42, கிராமப்புறங்களில் 8.11. அதுவும் உடனடியாக கட்டுறதில்லை. நான் காமிச்சிருக்கேன் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு. அது இல்லாமல் டுவாரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் எண்ணிக்கை, பணியாளர்கள் எண்ணிக்கை 2,583. இன்னைக்கு இருக்கிற ஓய்வூதியம் பெற்றவர்கள் எண்ணிக்கை 9,101. அப்போ ஒரு இருக்கிற எம்ப்ளாயிக்கு 3 பென்ஷனர். அதனால் ஓய்வூதியம் செலவும் அந்த அளவுக்கு. அதே மாதிரி சென்னை மெட்ரோ வாட்டர் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்வது போனோட அதிகம். 2 காரணத்துக்காக. ஒன்று, டீசாலினேஷன் பிளான்ட் எல்லாம் போட்டிருக்கோம், அதனுடைய உற்பத்தி விலை அதிகம். 2வது, டிஸ்ட்ரிபியூஷன் கிராமத்துலேயோ மாநகராட்சியோ பண்ணி போய் அவங்க அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. கடைசி லாஸ்ட் மைல் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுடைய கடமை. ஆனால் சென்னையில் கடைசி மைல் போய் சேர்க்கிறது மெட்ரோ வாட்டர். அதனால் இந்த செலவு. அப்போ இவங்களுக்கு உற்பத்தி செலவு
1000 லிட்டர் கிலோ லிட்டருக்கு 36.68. ஆனால் திரும்பி வர்றது 38% தான் அதில். அப்போ 10% வச்சுருங்க, 12%. அப்போ இது ரெண்டும் கடன் மிகவும் அதிகரிச்சிருக்கு 10 வருஷம். சரி, இதெல்லாம் சேர்த்து வச்சு அரசாங்கம் எப்படி நடந்தால் யாருக்கு கவலை, இதுதான் இருக்கிறதே முக்கியம். மூச்சு வசதிகள் பொறுப்புள்ள அரசாங்கம் சரியான வகையில் மேலாண்மை செய்தால் வளர்ச்சிக்கும் உதவணும், சமூக நீதிக்கும் உதவணும். இதுதான் நம்மளுடைய கடமை. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அதை எந்தெந்த வகையில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 புள்ளி விவரம் வச்சிருக்கேன். 2006-11 கலைஞர் ஆட்சியில் இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சி 6.62. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 10.15. அப்போ நாட்டுடைய மிகவும் வேகமாக வளர்ந்தோம். நாட்டோடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு திருப்தி. நம்ம வளர்ச்சி தானே நம்மளுக்கு முக்கியம், அதான் நம்மளுடைய ரேட்டு ரொம்ப முக்கியம். நாட்டோடைய ஒப்பிட்டு பார்க்கும்போது சரி, இது எதற்காக நடந்தது, இது பொதுவான பொருளாதார சரிவுக்காகவா இல்லை தனிப்பட்ட பிரச்சனைக்காகவான்றதுக்காக ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர கடைசியாக நம்ம மாநிலத்தில் நம்ம மக்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை திறனுக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் முக்கியம். நாட்டு ஆவரேஜ் இருக்கோ இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டியது, சில மாநிலங்கள் சில பேரிடர்களாலேயோ சில சூழ்நிலைகளாலேயோ கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள். சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி மாநிலம் குளோபல் எக்கானமியில் கூடுதலாக இன்டெகிரேட் ஆகிருக்கும். நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்ம நிறைய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணுறோம், நம்ம நிறைய ஷிப்மெண்ட் பண்ணுறோம், நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், நம்ம நிறைய கார்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அதனால் உலக பொருளாதார நெருக்கடி வந்தால் சராசரி மாநிலத்தை விட தமிழ்நாடு மாநிலம் அதிகமாக பாதிக்கப்படும். இதுதான் இருக்கிற உட்கட்டமைப்பின் சூழ்நிலை. அதே போல் கோவிட் வந்தாலோ இல்லை பண மதிப்பிழப்பு வந்தாலோ சராசரி மாநிலத்தோட தமிழ்நாடு கம்மியாக பாதிக்கப்படும். ஏன்? வங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தோம்னா ஏடிஎம் எத்தனை இருக்கு, இப்போ பிரான்ச் எத்தனை இருக்குன்னு எடுத்தோம்னா நம்ம பொருளாதாரத்தில் முன்தங்கிய மாநிலம் என்றதுனால் கூடுதல் அது நிறைய சதவிகிதம் அந்த வங்கிகள் ஏடிஎம்ல நம்ம மாநிலத்தில் இருக்கும். அப்போ மக்கள் போய் அவங்க பணத்தை மாற்றுறதுக்கோ இல்லை பேங்கிங் சர்வீசஸ் அவைல் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஏழை மாநிலத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட 40% நம்ம போய் பார்க்கணும். 40% பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வெறும் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி தகவல் இருக்கு. ஏன்? பொருளாதார வளர்ச்சி ஒன்று. ஆனால் 2வது காரணம் ஏற்றத்தாழ்வு தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கு. சமூக நீதி ஒரு இலக்காக வைத்து திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் வந்தவர்கள் சிலர் நிஜமாவே பின்பற்றார்கள், சிலர் வாய் சொல்றாங்களே தவிர இந்த 100 ஆண்டு நீதி கட்சி காலத்தில் இருந்து வர்ற வகையினால் ஜீனி கோஎஃபிஷியன்ட் என்று கூறக்கூடிய ஏற்றத்தாழ்வை மதிப்பெடுக்கும் அந்த நம்பர் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது. வளர்ந்த மாநிலம் மகாராஷ்டிராவிலையும் குஜராத்லையும் அதிகமாக இருக்கு. அதனால அவங்களுடைய பர் கேபிட்டா தலா உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் வேற இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தா, செலவு பண்ணக்கூடிய சக்தியில பார்த்தா, இல்ல கல்வியில பார்த்தா, இப்போ இல்ல மெட்டர்னல் மோர்டாலிட்டியில பார்த்தா, இல்ல இன்ஃபன்ட் மோர்டாலிட்டியில பார்த்தா, இல்ல ஆக்சஸ் டு டாக்டர்ஸ்ல பார்த்தா, எதுல பார்த்தாலும் நம்ம அளவுக்கு மகாராஷ்டிராவும் வராது, குஜராத்தும் வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது டிமானிட்டைசேஷன்லையோ இல்லை கொரோனா காலத்தில் நம்மளுக்கு நாட்டிலேயே கூடுதலான மருத்துவர்கள், மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறதுனால ஸோ எனி டிசாஸ்டர் வில் கிரியேட் சம் அப்ஸ் அண்ட் டவுன், சம் நம்மளை கூடுதலாக பாதிக்கும். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன், அந்த உலக பொருளாதார நெருக்கடியை தாண்டியும் நம்ம 10 வளர்ந்தோம் அந்த 5 வருடத்துக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து 2011-16 அது 6.7 சரிஞ்சு இப்போ 7.9 அதிகரிச்சிருக்கிறதாக தகவல் வருது. இதில் 2 இன்னும் பிரச்சனை இருக்குது.
ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் 18-19, 19-20 ஜிஎஸ்டிபி உற்பத்தி நம்பர்களே மாறி வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு இருக்கிற 20-21 போன மார்ச்சுக்கு வந்த உற்பத்தி நம்பர் சரியான நம்பர் இல்லை, இன்னும் மாற்றத்துக்கு உரியது. அதனால் இது முடியும் போது என்ன இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தெளிவாக தெரியுது, ஓரளவுக்கு தேசிய அளவில் நடந்த பண மதிப்பிழப்போ இல்லை வேறு லாக்டவுனோ இல்லை ஒரு அளவில் உலக அளவில் நடந்த கொரோனாவோ பாதிப்பு இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் மேலாண்மையுடைய குறைவு, நான் காமிச்ச புள்ளி விவரங்களுடைய, நான் காமிச்ச தவறுகளுடைய பாதிப்பு உற்பத்தியிலும் வளர்ச்சியிலும் தெரிய வந்திருக்கு. அதான் நினைக்கிறேன். அடுத்து எந்தெந்த துறைகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி, இதுவும் நான் ஓரளவுக்கு சொல்ல வேண்டியது. இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 1 மணி நேரம் ஆச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறேன். அடுத்து தலா வருமானம் எவ்வளோ வளர்ந்தது, இதுவும் நான் ஏற்கனவே கூறினது போல் நம்ம தலா வருமானம் நாட்டோடைய அதிகமாக வளர்ந்திருக்கு. எல்லா காலத்திலும் சில காலத்திலும் சிறப்பான ஆப்சல்யூட் வேல்யூ, சில காலத்தில் அதோட குறைவு. கடைசி ஒரு ஸ்லைட் சொல்லிட்டு நான் 2-3 தத்துவ ஒரு அடிப்படை கொள்கை சொல்றேன். இது நம்ம சூழ்நிலையை எப்படி 1 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடிக்கு போனோம், எவ்வளோ தெளிவாக கண்ணுக்கு தெரிகிற கடன், எவ்வளோ அதுக்கு மேல் கடன், எதனால் இந்த கடன் பெறப்பட்டது, இதோடைய பாதிப்பு என்ன, இதோடைய விளைவு என்ன, பொருளாதாரத்தில், தனிநபர் வருமானத்தில், வளர்ச்சியில் என்பதெல்லாம் இதில் கூறியிருக்கிறோம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது, இது வெறும் குவான்டிடேட்டிவ், இது வெறும் கணக்கு தான் சொல்லியிருக்கிறோம். இன்னும் நான் எதை எங்கே போய் எந்த அளவுக்கு ஆந்திரா மாதிரியோ குஜராத் மாதிரியோ டீட்டெயில் போய் இந்த நிறுவனத்தில் இந்த தவறு நடந்தது, இந்த இடத்தில் இந்த மைனிங்கில் இந்த பிரச்சனை வந்ததுன்னு இது அதாவது மொத்தம் ஏற்கனவே 130 பேஜ் இருக்கிறதுனால இது 500 பேஜ் ரிப்போர்ட்டாக இருந்தால் யாரும் படிக்க மாட்டாங்கன்றதுக்காகவும் சரியான நேரத்தில் சரியான பதிலை சொல்லணும் என்பதற்காகவும் அந்த அளவுக்கு நாங்கள் இதில் போகலை. ஆனால் என் கையில் இருக்கிற ஒரு 4-5 வருஷத்துடைய தணிக்கை குழு அறிக்கை, அந்த தணிக்கை குழு அறிக்கையை நான் இங்கே கொடுத்த நம்பரோட சேர்த்து வச்சு பார்த்தா எவ்வளோன்னு இது காமிக்குது, எந்தெந்த காரணத்துக்காகன்றது இது காமிக்குது ஓரளவுக்கு. இப்போ தணிக்கை அறிக்கையில் ஒரு குறை என்னன்னா, தவறு நடந்திருக்கு, இழப்பு வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர யாரால் பண்ணப்பட்டது, அது சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா, இது ஒரு சிவில் ஸ்டேட்மெண்ட் இல்லை, கிரிமினல் சார்ஜெல்லாம் வராது தணிக்கை அறிக்கையில். அது அதற்கு மேல் அரசாங்கத்திற்கு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கடமை. நான் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லிட்டு நான் நிறுத்திடுறேன். நான் சொன்ன மாதிரி வருமானத்தில் 70, 65, 75 யார் எந்த கணக்கு போடுறாங்களோ 1000 கோடி வரவில்லை, அது எல்லாரும் கூடியிருக்கிறார்கள், நானும் கூறினேன். அதற்கு மேல் நான் சொல்றேன், எனக்கு இருக்கிற அனுபவம் உலக அளவில் 5 வருடமாக எம்எல்ஏ, 5 வருடமாக பொதுக்கணக்கு எல்லாம் சேர்த்து வச்சு சொன்னீங்கன்னா உறுதியாக செலவில் மினிமம் ஒரு 25,000 கோடி சரியான இடத்துக்கு போகாமல் முறைகேடாக வெவ்வேறு இடங்களில் போகுது. அப்போ இந்த 75 அந்த 25 சேர்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இன்எஃபிஷியன்சி. யாரும் திட்டமிடாமல், யாரும் நோக்கம் வைக்காமல், சட்டமன்றம் ஒப்புதல் கொடுக்காமல், இயலாமையினாலும், மேலாண்மை குறைவினாலும், முறைகேடினாலும், தவறினாலும் நம்ம இழக்கிறோம். அதோடைய இம்பேக்டை சிந்திச்சு பாருங்க. நம்ம 4,000 ரூபா கொடுத்தா ஒரு ரேஷன் அட்டைக்கு சுமார் 2 கோடி, அதுக்கு நிறைய தவறான நபர்கள் வச்சுக்கணும். அப்போ நிஜமாவே ஏழை எளிய மக்கள் 2 லட்சம் கோடியோட கம்மி குடும்பம் இல்லை, பாக்கி சென்சஸ் கணக்குப்படி இல்லை சர்வே கணக்குப்படி 2.12 கோடி எல்லா 1,000 கோடி எல்லா குடும்பங்களும் 1 லட்சம் கோடினா தலைக்கு 50,000 ரூபா, தலைக்கு 50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஜனநாயக நாட்டில் 2 கருத்து, தெளிவான கருத்து. ஒன்று,
அரசாங்கத்துடைய பணி யாரிடமிருந்து எடுக்க முடியுமோ எடுத்து நியாயத்துக்கு உட்பட்டு, யாருக்கு தேவையோ நியாயத்துக்கு உட்பட்டு பொது நலன்கள், குறிப்பிட்ட திட்டங்கள், விதவை ஓய்வு கொடுக்குவது அரசாங்கத்துடைய கடமை. அதாவது நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, டேக் ஃப்ரம் த ஃபியூ அண்ட் கிவ் டு த மெனி இன் a fair way. ஆனால் இன்றைக்கு நடக்கிறது நான் சொல்லணும் என்றால், மெனி யூஸ் பண்ணிட்டு பலருக்கு பலன் அடையாமல் சிலரிடம் போய் நிறைய சேருது. இதுதான் இந்த ஆய்வுடைய ஒரு பொதுவாக குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட். இன்னொன்று சொல்லுவேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்பதனால் மக்களுக்கு ஏற்பதான் அரசாங்கம் அமையும். மக்கள் யாருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நீங்க அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கீர்கள், அவங்க உங்களுக்கு ஏற்ப பணியாற்றுவார்கள். The people get the government they elect and the people get the government they deserve. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு அவங்க மக்கள் வாக்களித்தவர்களுக்கும் 5 வருடம் ஆட்சி நடத்தினவர்களுக்கும் வேறுபாடு வந்தது. ஏன்னா அந்த அம்மையார் மறைந்துவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு we are back to normal. எங்கள் தலைவரை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ நாங்க செய்ய வேண்டியது அந்த மக்களுக்காக. எவ்வளவு சூழ்நிலை தவறாக இருக்கும் அதை திருத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுல ஒரு வார்த்தை, ஒரு காரணம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நழுவுவதற்கோ செய்யாமல் இருக்க போறோம் சொல்வதற்காகவோ இல்லை. முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மக்களுடன் தகவலை பகிர்ந்து கொடு. டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட். டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட்னா நமக்கு 2-3 நன்மை கிடைக்குது. மக்களுக்கு சூழ்நிலை தெரிந்தால் பொறுமையுடன் சரியான அணுகும் வகையில் அரசாங்கத்தோடு பழகுவார்கள், இணைந்து செயல்படுவார்கள். சிலரை அரசாங்கத்துக்குள் திருத்த முடியும், சிலரை சமுதாயத்தை வைத்துதான் திருத்தலாம். உதாரணத்துக்கு நான் சொல்ற கருத்து, the few are benefiting and the many are losing. சிலர் பயனடைகிறார்கள், பலர் இதை இழக்கிறார்கள் என்றால், பயனடைகிறவர்கள் பலமான நபர்கள். அவங்க இந்த சிஸ்டத்தை வேணும்னு இப்படி உடைச்சு வச்சிருக்கிறார்கள். அவங்க இதை திருத்துவதற்கு மறுப்பார்கள், நிறைய சத்தம் போடுவார்கள், நிறைய கதை விடுவார்கள், நிறைய ஊடகத்தை வச்சு ஏதாவது ஒரு ப்ராபகேண்டா பண்ண பார்ப்பார்கள். அவங்க கையில் பணமும் சக்தியும் இருக்கு. ஆனால் மக்களுக்கு தெளிவு இருந்து மக்களிடம் நம்ம தொடர்ந்து ஒரு தகவல் அடிப்படையில் தொடர்பு வைத்திருந்தால் மக்களுக்கு தெரிய வேண்டும் யாருக்கு எது நல்லது. இப்ப நான் முக்கியமா சொல்றேன், எங்களுக்கு தகவல் இல்லாதது பெரிய பாதிப்பு. கோவிட் டேட்டா பேஸ்ல போய் தடுப்பூசிக்கு தகவலை ஏற்றினா நாளைக்கு நாங்க எந்தெந்த கிராமத்துல எத்தனை சதவீதம் தடுப்பூசி போட்டுருக்காங்க, அதனால 3வது அலை எங்க பாதிப்பு கூடுதல், எங்க ஆபத்து கம்மின்னு போய் பார்க்கணும்னா தகவல் நம்மகிட்ட இல்லை. மத்திய அரசாங்கத்தை மட்டும்தான் இருக்கு. யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் பேஸோ அவங்களுக்கெல்லாம் இலவச திட்டமா குறைக்கணும்னு நினைத்தால் தகவல் நம்மகிட்ட இல்லை, மத்திய அரசாங்கத்தை மட்டும்தான் இருக்கு. நம்ம தண்ணியில வர்ற வருமானம் தோடா இருக்கட்டும், மெட்ரோ வாட்டரா இருக்கட்டும், கூடுதல் வருமானம் ஒரு பிளாட் ரேட்ல வருது. கனெக்ஷனுக்கு கொடுக்க வேண்டியது பயன்ல மிகவும் கம்மியா வருது. அது தவறு. பெரிய வீட்டுல நிறைய தண்ணி எடுப்பாங்க, அங்க நிறைய சார்ஜ் வரணும். சின்ன வீட்டுல கொஞ்சம் தான் எடுப்பாங்க. வீட்டுல இருந்தா தெரிய வரும். ஆனா வீட்டுக்கு போட போனா உடனே ஒரு வதந்தி பண்ணுவாங்க, வீட்டுக்கு போட்டா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும். ஆக்சுவலா வீட்டுக்கு போடுறது எங்க, அடுக்குமாடி வீட்டுல போட்டு பல்க் ரேட் பண்றது பிளாட் வரும். பெரிய வீட்டெல்லாம் வீட்டு கிடையாது, வெறும் கனெக்ஷன் மட்டும்தான். ஆனால் இருட்டில் செயல்படுறது மக்களுக்கு பாதிப்பு. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது. தகவல் எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு முக்கியமோ தகவல் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை. வதந்தி பரப்புறவர்கள் என்னமோ வதந்தில சொல்லுவாங்க, வீட்டுக்கு வச்சா எப்படி பண்ணுவாங்க, வீட்டு வச்சா போனாங்க. வீட்டு இல்லாததுனால தாங்க இவ்வளவு இழக்கிறோம். ஒரு நாளைக்கு 55 கோடி ரூபாய் இழப்பு டிஎன்இபில. வீட்டு எல்லாம் எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் இல்லை. நான் எத்தனையோ உதாரணம் சொன்ன கேட்டேன். அப்போ தகவல் மக்களுக்கு ஒரு நண்பர்.
அரசாங்கத்துக்கு அந்த தகவல் இல்லாதது, இருட்டு ரூம்ல வேணுமே லைட் சுவிட்சை போடாம செயல்படுற மாதிரி இருக்கு. இதை திருப்பியே ஆகணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் குஜராத்தில் இருந்தவர், இன்னைக்கு ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதாவது ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அப்படின்ற ஒரு வங்கியில் மூத்த பொறுப்பில் இருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே பல கோடி ரூபாய் மெட்ரோ ரயிலுக்கும் அவுட்டர் ரிங் ரோடுக்கும் சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கும் கடன் கொடுக்க வந்திருக்கிறார். நீ முதலமைச்சரை பார்க்க வந்தார், நானும் கூடுதல் போனோம். அவர் என்ன சொல்றாரு? வெற்றிகரமாக நடத்துறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு 2 தேவை: பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். அதாவது அரசியலில் ஒரு தன்மை, ஒரு பலம், ஒரு சக்தி, மக்கள் நம்மளிடம் இருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையுடன், ஒரு பலத்துடன் செயல்படுவது பொலிட்டிக்கல் வில். 2வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், மேலாண்மையின் திறமை, தவறை நிறுத்துவது, திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்துவது. உண்மையில் நான் சொல்றேன், 5 வருடம் எம்எல்ஏ இருக்கு, இப்போ 3 மாசம் அமைச்சராக இருக்கிறது. தகவலாம் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையோட முழு ஆழம் தெரிய வந்த பிறகு எனக்கே ஒரு வியப்பாக இருக்கிறது. இது 5-7 வருடமாக வந்த சரிவினால் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் நிற்கவில்லை. சிஸ்டமே தவறாக இருக்கிறது. எனக்கே தன்னம்பிக்கை சில நேரம் நம்மளால இதை செய்ய முடியுமா இல்லையா என்ற ஒரு அச்சம் வருகிறது. ஆனால் இது ஒரு ஆரம்பம். 3-4 காரணத்துக்காக எனக்கு திருப்பி தன்னம்பிக்கை வருது. என்ன என்றால், ஒன்று, ஒரு காலத்தில் நல்லா இருந்தது. இதே புள்ளி விவரத்தோடு நான் காமிச்சிருக்கேன். 2006-11 இந்த பிரச்சனை இல்லை. அப்ப சீரிய மேலாண்மை இருந்தால், பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருந்தால் இதை செய்ய முடியும் என்ற உதாரணம் வைத்து நம்மளுக்கு வரலாற்று. 2வது, பக்கத்து மாநிலங்களை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சரிவு வரலை. குஜராத்ல வரலை, மகாராஷ்டிரால வரலை, கர்நாடகால வரலை. அப்போ இது நம்மளுடைய லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில், லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் தான் வந்து. அதற்கு மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர் எங்களுக்கு தலைவராக இருந்து, எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து, அவருடைய தலைமையில் செயல்படுகிறது. எனக்கு நம்பிக்கை உள்ளது, இதை தாண்டி வர முடியும். அதற்கு ஒரு உதாரணம், அந்த நம்பிக்கை நான் மட்டும் வைத்தில்லை, மக்கள் அனைவரும் வைத்திருக்கிறார்கள் என்றதுக்கு உதாரணம் தான் நம்ம பொருளாதார நிபுணர் குழு. உலக அளவில் இந்தியாவிலேயே இது வரைக்கும் இவ்வளவு சிறந்த நிபுணர்கள் 5 பேரை கூட்டாத ஒரு முதல் உதாரணமாக கூட்டி நடத்துவோம். ஆனால் மக்களுடைய ஆதரவும் புரிதலும் ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் இதை திருத்தி பழைய சிறந்த இடத்துக்கு தமிழ்நாடை போய் சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த அறிக்கை ஏற்கனவே வெப்சைட்டில் லோட் செய்யப்பட்டது. யாரெல்லாம் வேணுமோ அது வெப்சைட்ல போய் பார்க்கலாம். இது வெளியேந்து போகும்போது இதை காப்பி கொடுத்துருக்கிறோம். நான் இதை முடிக்கிற கருத்தாக உள்ளவர்கள் சொல்றேன். இந்த அறிக்கையில் இருக்கிற கடைசி வார்த்தைகள் இது. எங்க முதலமைச்சர் உலக பொருளாதார நிபுணர் குழு கூட்டத்தில், முதல் கூட்டத்தில், அறிஞர் கூட்டத்தில் பேசிய கருத்து. இந்த கருத்தை நான் ஆங்கிலேயத்திலும் தமிழையும் படிக்கிறேன். ஏன்னா சில வெளி மாநில பத்திரிகை ஊடகங்கள் இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில், Tamil Nadu should become the model state in India, which other states would seek to emulate. தமிழ்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு வளர்வதற்கு திட்டமிட்டு சூழலை உருவாக்க வேண்டும். You must give us advice to make this happen. அவங்க நிபுணர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் அதற்காக எங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும், ஆலோசனைகள் வழங்க வேண்டும்.
என்னுடைய கனவுகள், these dreams of mine cannot be realized through ordinary reforms. என்னுடைய இந்த கனவுகள் சாதாரண சீர்திருத்தங்கள் மூலமாக மட்டும் சாதிக்க முடியாது என்பதை நான் அறிகிறேன். I am aware that only through a total and dramatic transformation will my dreams be realized. முழுமையாக புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கினால்தான் இந்த கனவுகளை உண்மையாக்க முடியும். Let me assure you that the government of Tamil Nadu is prepared to do whatever it takes. எது வேணாலும் அந்த கனவுகளை உண்மையாக்குவதற்கு எது வேணாலும் எந்த அளவுக்கு மாற்றம் வேண்டாலும் கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் நான் முடிச்சுக்கிறேன். கேள்வி கேட்டால் சார் 2 கேள்விகள் சார். எப்போது சரியாகும்? இன்னொன்னு, இந்த நிதிச்சுமை இப்படி இருக்கக்கூடிய நிலையில திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு என்ன செய்ய போகுது? எப்போது சரியாகும்னா எனக்கு கரெக்டா டேட் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நம்பிக்கையோட சொல்றேன், 7 வருஷத்தில் நடந்த சரிவை உறுதியாக இந்த 5 வருட ஆட்சிக்குள் சீர்திருத்தி இந்த ஆட்சி முடித்துடுவோம் என்ற நம்பிக்கையும் உறுதியும் எங்களுக்கு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த வாக்குறுதியிலிருந்து நழுவவோ திசை திருப்பவோ இந்த அறிக்கை இல்லை. அதற்கு முதல் உதாரணம், வந்தவுடன் சொன்ன 4000 ரூபாய் ஒரு அட்டைக்கு கொடுத்து அதில் தவறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இதோட சிறப்பாக பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக போய் இதை நிறைவேற்றணுன்றதுக்காக மனிதனுடைய மரியாதை அந்த வார்த்தையோடைய கனத்தில் தான் இருக்கிறது என்றதற்காக அதை செயல்படுத்தி சொல்லாததை வாக்குறுதியில் எங்கேயும் சொல்லலை. இந்த 16 பொருட்களை கொடுப்போம். ஆனால் 2வது அலை வரும்போது மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றதனால் கூடுதல் 800 ரூபாய்க்கு அதை மக்களிடம் சேர்த்தார் முதலமைச்சர் உறுதியோடு. அதனால எந்த வாக்குறுதியையும் நாங்கள் நிறைவேற்றாமல் முடிய மாட்டோம். தெளிவாக தயவுசெய்து 2 மாத்திரம் பார்த்துக்கங்க. ஒன்று, அறிக்கையாக கொடுத்தது இந்த தேர்தலுக்காக கொடுத்த வாக்குறுதி. திருச்சியில் மாநாட்டில் வெளியிட்டது தொலைநோக்கு பார்வை திட்டம் 10 வருடத்தில் எங்கே கொண்டு போய் சேர்க்க போறேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். அதனால சொன்ன வார்த்தையை மாறாமல்